ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க. இப்போ மோஸ்ட்லி எல்லா வீடியோலையும் இதே தாங்க சொல்கிறேனே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சுன்னு. ஏன்னா என்னால் ரெகுலராக வீடியோ கொடுக்கவே முடியல. நானும் உங்ககிட்ட ஒவ்வொரு வாட்டி சவால் விட்றேன், ஆனால் அந்த சவாலுக்கு ஏற்ற மாதிரி என்னால் வீடியோ கொடுக்க முடியலங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அதனால தான் அதை சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேங்க. ஆனால் உங்களுக்கு எதனா பண்ணணும் ஐடியா இருந்ததுன்னா, இல்லை எதனா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிஸ்னஸோ, ஒரு யூடியூப் சேனலோ, இல்லை ட்ராவலோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே சுற்றணுமோ, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணலாம், ஆனால் அதுக்கான காலமும் நேரமும் வரத்துக்கு டைம் எடுக்கும். எனக்கு எப்போ வரும்னே தெரியலங்க. கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் இப்படியே தாங்க போயினுக்குது. என்னால் நான் நினச்சது எதுவுமே பண்ண முடியல. எல்லாத்துக்கும் தடையாக இருக்கிறது இந்த மேரேஜ் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் எனக்கு மட்டும் ஆள் மனசில் தோணுது. அதை வெளிப்படையாக உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் பர்சனல் விஷயத்தையும் சம்மந்தப்பட்டிருக்குது. அதனால் சொல்ல முடியாது. நான் அவங்கள எதுவும் குறை சொல்லலைங்க, அதையும் நினச்சிக்கோங்க. அவங்களெலாம் குறை சொல்லலை. அதை தாண்டி எனக்குள்ளே இருக்கிற ஒரு சில பர்சனல் விஷயம் அதை சொல்கிறேன். ஓகே, நம்மகிட்ட அந்த சாப்டரை பற்றி பேசாமல் இன்றைக்கி என்ன கண்டென்ட்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுகிறேன். என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, வச்சுக்கி நம்ம கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடியே ஒரு 5 வீடியோ லாங் வீடியோ போஸ்ட் பண்ண பிறகு அந்த 5 வீடியோவில் வர கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதேமாரி ஒரு 2 வாட்டி கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். 2 வாட்டி 3 வாட்டி வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 7 வீடியோ கிட்ட ஆகிடுச்சிங்க. நான் அது கமெண்ட் ரிப்ளை வீடியோவே நான் போடல. அதுக்கான வீடியோ தாங்க இன்றைக்கி. லாஸ்ட்டாக கமெண்ட் படித்து ரிப்ளை பண்ணி வீடியோ போட்டிருப்பல, அதுலேருந்து எத்தனை வீடியோ போட்டிருக்குமோ அந்த வீடியோலலாம் வந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தாங்க இந்த வீடியோவே. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுற வீடியோ போட்டோம்ல, அதில் என்னென்ன கமெண்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. அதில் ஃபஸ்ட்டு கமெண்டே வந்து பார்த்தீங்கன்னா, சவுந்தர் யூடியூபர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு. யுவர் மை மோட்டிவேஷன் ரைடர் ப்ரோ. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன், கமெண்ட் மூலியமாகவே ரிப்ளை பண்ணிட்டேன். இது வந்து வீடியோ மூலிமா ரிப்ளை பண்ணுறேங்க. தேங்க்யூ ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து அஜித் பாலாஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து, அண்ணா உங்கள் வேல்யூபிள் டைம் யூஸ் பண்ணி எங்கள் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது சூப்பர் அண்ணா. ஸ்டே பிளேஸி அண்ணா. நான் இங்கே சும்மா டைப் பண்ணி ரிப்ளை பண்ணுவீங்கன்னு நினச்சேன், பட் நீங்கள் வீடியோ பண்ணி போட்டிருக்கீங்க. உங்கள் டெடிகேஷனுக்கு நீங்கள் சீக்கிரமாக 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணுவீங்க. ஹாப்பி மேரேஜ் லைஃப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் MT15 அண்ணா. லவ் ஃப்ரம் பாண்டிச்சேரி பாலாஜி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்காக நீங்கள் உங்கள் வேல்யூபிள் டைமை இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவே பெரிய விஷயம். அவருக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சவுந்தர் யூடியூபர் தாங்க. அவர் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி பர்த்டே ப்ரோ. அவர் ஏன் இந்த வீடியோவில் வந்து அதை சொன்னாருன்னு தெரியல. தேங்க்யூ ப்ரோ. அதுக்கப்புறம் அவரே தாங்க கமெண்ட் பண்ணிக்கிறாரு. நன்றி ப்ரோ கமெண்ட்லாம் படித்ததுக்கு. அதுக்குமே ரிப்ளை பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் வந்த கமெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. அடுத்து வேறு வீடியோ போய் பார்க்கலாம். அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹனிமூன் ரைடு. என் ஒய்ஃப் கூட போனது ஹனிமூன் ரைடு. அதில் சவுந்தர் யூடியூபர் தான் கமெண்ட் பண்ணிக்கிறாரு. அக்கா ரைடர் சூப்பராக ஓட்டுறாங்க. தேங்க்யூ ப்ரோ, அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஷாமிம் அகமது, அவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறாரு. என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரோ MT15 லாங் டிரைவ் பண்ணால் டயர்டாக ஆகுதா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. டயர்ட்லாம் அந்தளவுக்கு இல்லைங்க. எனக்கு வந்து பெருசாக தெரியல. ஸ்பெண்டர் ஓட்டின்னு இதை ஓட்டுறதுனால எனக்கு பெரிய அளவில் அது வந்து டயர்ட் ஆகிற மாதிரி தெரியல. புதுசாக ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டயர்ட்னஸ் தெரியும். ஆனால் கம்ஃபர்ட்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது. எனக்கு அதில் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் RK பிளாக் பைக்கர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறாருங்க. அவர் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, டாப் பாக்ஸ் ஃபிட் பண்ணிக்கிங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. பின்னே டாப் பாக்ஸ் வைப்போம்ல, நம்ம வந்து இது வச்சுன்னு இருந்தோம், பேக் வச்சு அதை கயிறு வச்சு கட்டின்னு இருந்தோம். அது ரொம்ப கஷ்டம்தான். நானுமே டாப் பாக்ஸ் வைக்கணும் தான் நினச்சேன். இப்போ வேணாம், பட்ஜெட் விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணின்னு இருக்கேன். கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் மேலே வைக்கி வருவோம், அப்போ வந்து டாப் பாக்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வைக்கணும். MT15 வைக்கலாம் தான் இருக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். வைக்கிறப்ப கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நல்ல விஷயம் தான் அவர் சொன்னது. தேங்க்யூ ப்ரோ, வச்சிடறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணா தாங்க. அவன் வந்து என் ஃப்ரெண்டு தான். Wanderlust and love the perfect travel duo. Be aware and stay safe on your journey bro and sister. சேஃபாக ட்ராவல் பண்ண சொல்கிறான். கண்டிப்பாக ப்ரோ, சேஃபாக தான் ட்ராவல் பண்ணுறேன். நான் சோலோவாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒய்ஃபோட வந்து ட்ராவல் பண்ண மாட்டேன். சேஃபாக பார்த்து பக்காவாக தான் ட்ராவல் பண்ணுவேன். உங்களோட கேரிங்க்கு ரொம்ப நன்றி ப்ரோ. அதுக்கப்புறம் பீப்புள் கால் மீ V3 பைலட். உங்களுக்கு நல்லாவே தெரியும். உட்கார முடியுதா தம்பி, வலிக்குது தானே அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த வீடியோவில் எதனா அதுமாரி வார்த்தை வருதான்னு தெரியல. ஆனால் அந்த இதை சொல்லிவிட்டு சிரிச்சிருக்கான்.
மேபி அந்த வீடியோவில் அதுமாரி வந்திருக்கும். ஏன்னா அது 3 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. அதை இப்போ படித்து சொல்கிறப்ப எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆக மாட்டேங்குது. ஆனால் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். அந்த கமெண்ட்ஸ்லேயே போய்ட்டு ரிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் விநாயகம் என்னோடய கசின் தான். விபூதி அடித்த தருணம் மாம்ஸ் கரெக்டாக டைமிங் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கான். என்ன டைமிங் பார்த்தீங்கன்னா 22வது நிமிஷத்தில் 46 செகண்டில் அந்த டைமிங் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கான். விபூதி அடித்த தருணம். அப்போ ஆல்ரெடி எனக்கு விபூதி அடிச்சிட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் வந்த கமெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவுக்கு போகலாம். மை ஒய்ஃப் கூட குக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது வந்து அனிமலில் எடுத்த வீடியோ தான். அந்த வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் தாங்க வந்திருக்கு. அதுவும் யார் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அன்லக்கி பை தாங்க. இவர் வந்து நம்மளோட ரெகுலர் ஃப்ரெண்டு தாங்க. அவர் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்டர் எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிறாரு. நெக்ஸ்ட் ரைடு கண்டிப்பாக வரும் ப்ரோ நானும் சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் எம்டி தான் தூக்கின்னு போனேன். கண்டிப்பாக ஸ்பெண்டர் வச்சு ஒரு ரைடு போவேன். ஆனால் எங்கே தான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலங்க. ஏன்னா அப்போ நெக்ஸ்ட் ரைடு எங்கன்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா லடாக் போகிற மாதிரி பிளான் வச்சுருந்தேன். அது கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் என்னால் அது ஸ்பெண்டர் ரைடு போட முடியல. அடுத்த வருஷம் எதில் போகணுன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வார்த்தை விடுறதுக்கே பயமாக இருக்குதுங்க. ஏன்னா நான் விடுற வார்த்தை எதுவுமே இப்போலாம் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா என் லைஃபே டைமே மாறி போன மாதிரி இருக்குது. சரி வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம ரைடுக்கு தேவையான கேஜெட்லாம் வாங்கியிருப்போம். அந்த வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து மோகன் என்ஜிஎல் அவர் தான் கமெண்ட் பண்ணிக்கிறார். இவருமே நம்ம ரெகுலரான ஃப்ரெண்டு தான். அவர் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா ஃபஸ்ட் லைக் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட். இவர் ரெகுலராகவே இது தாங்க சொல்கிறாரு. ஒரு வேளை காப்பி பண்ணி வச்சுக்கிறாரோ தெரியல அந்த மெசேஜை. டக்குன்னு பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்றாரு. நான் பார்த்தேன் ரீசெண்டான வீடியோ எல்லாத்துலேயுமே இவர் இதே தான் பேசியிருப்பார். உங்களுக்கு எதனா கேள்வி இருந்தாலோ இல்லை கேட்கணும்னு தோணாவோ என்கிட்ட கேளுங்க ப்ரோ. உங்களுக்கு எதனா பேசணும்னு தோணலையா, கேட்கணும்னு தோணலையா கேளுங்க. நீங்கள் எப்போ முதல் ஃபஸ்ட் லைக் ஃபஸ்ட் கமெண்ட்னே சொல்கிறீங்க. எனக்கு அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஒரு 4-5 வீடியோவில் பார்க்குறப்ப இவர் என்னடா இதுவே வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணக்கூடாதுல்ல. ஆல்ரெடி தோணிடுச்சு. இதுக்கப்புறம் தோணக்கூடாதுக்கோசம் சொல்கிறேன். எதனா கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. நான் மனசை விட்டு ஃப்ரீயாக தான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசணும் அப்படி தான் பேசுகிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு ராணிப்பேட்டை. அது வந்து ஒரு கோயிலுக்கு ஒன்று போயிருப்பேன், சிவன் கோயிலுக்கு. அந்த கோயிலுக்கு போனதில் அது தமிழ்னே சரியில்லை, எனக்கு வைக்கிறப்பே தோணுச்சு. ஆனால் அந்த வீடியோ வந்து அந்த விளாக் வந்து நல்ல விளாக், சூப்பராகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஆனால் தமிழை நான் ஒழுங்காகவே வைக்கல. அது எனக்கு வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் தமிழையும் மாற்றலை. அதனால் அந்த வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட்டுமே வரலங்க. அந்த ஃபஸ்ட் லைக் ஃபஸ்ட் கமெண்ட் அவர் கூட வந்து ரிப்ளை பண்ணல, கமெண்ட் பண்ணல. ரிப்ளைன்னே வருது வாயில். அதுக்கப்புறம் அரவன் சிலையை பார்த்துருப்போம். தலை இல்லாத அரவன் சிலை. அது எனக்கு பார்த்தோன்னே வியப்பாக இருந்தது. அதை விளாக் எடுத்து போட்டிருப்பேன். அதில் வந்து ஒரு 3 கமெண்ட் தான் வந்துக்குது. என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, சரண்யான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. என்னென்னு கமெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, தாத்தா அண்ட் ஃபயர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. தாத்தா ஹார்ட்டு அப்புறம் ஃபயர் விட்டுருக்காங்க. லைக் போட்டு அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன இதுலேயுமே வீடியோலையுமே என்ன சொல்கிறதுனே தெரியல சிஸ்டர். அதுக்கப்புறம் தீபா இது எங்கள் ஊர் ஆற்காடு தண்டக்காரர் தெரு ராணிப்பேட்டை மாவட்டம். ஓகே எனக்கும் தெரியும். ஆனால் ஊர் பேர் தெரு பேர்லாம் தெரியாது. ஆனால் ராணிப்பேட்டை மாவட்டம்ங்கிறது மட்டும் தெரியும். ஆற்காடுன்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருந்தது அதை படித்தேன். ஆனால் அந்த தெரு பேர்லாம் எனக்கு தெரியாதுங்க. உங்கள் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரவின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. அவர் வந்து ஹாய் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஹாய் ப்ரோ. அடுத்த வீடியோ போய் பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இந்த கமெண்ட். அடுத்த வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3rd லார்ஜஸ்ட் முருகன் ஸ்டாச்சுக்கு தாங்க போயிருப்போமே. அதுதான் பிளாக் பண்ணி போட்டிருப்பேன். அதில் வந்து என்னென்ன கமெண்ட் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர் தான் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து வைரமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. சூப்பர் சிவா ப்ரோ லைக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் சிவராஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறார். அண்ணா நான் நியூ ஃபாலோவர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து சதீஷ், அவர் வந்து எல்லோ கலர் ஹார்ட்டு அப்புறம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமோஜி அனுப்பிச்சிருக்காரு. தேங்க்யூ. அடுத்து வந்து எம்டி மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அவரும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா 2 ஃபயர் மட்டும் விட்டுருக்கிறாரு. நானும் பதிலுக்கு ஃபயர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவ்வளோதாங்க கமெண்ட். அடுத்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு கோயில் தான். அந்த கோயில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கோயில் தாங்க. அது வேலூரில் இருக்கிற கோயில் தான். அது கோயில் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அந்த கேட்கவும் இல்லை. அங்கே வந்து ஐநர் சிலைகள் ஒரு கலர்லேயும் இருக்கும். பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர், ப்ளூ கலர், எல்லா கலர்லேயும் வந்து ஐநர் சிலை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 பாறைக்கு நடுமையத்தில் படிக்கட்டு போட்டு மேலே ஒரு சாமி இருக்குங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கோயில். அது வேலூரில் தான் இருக்குது. அதில் வந்து ஒரு கமெண்ட் தாங்க. அஸ்கியூ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது பேர் எனக்கு படிக்க தெரியல. அதுக்கப்புறம் அவங்க என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ பின்னாடி ஒருத்தரை உட்கார வச்சு 2 பேரையும் வீடியோ எடுத்து போடுங்க, பில்லியன் கம்ஃபர்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது பின்னாடி 2 பேரா இல்லை ஒரு ஆளோ உட்கார வச்சு வீடியோ எடுத்து போடுங்க. பில்லியனோட கம்ஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒல்லியான ஆள் ஒரு ஆள் உட்காந்திங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதே கொஞ்சம் வெயிட்டான ஆள் உட்காந்திங்கன்னா கம்ஃபர்ட் இருக்கவே இருக்காது. அதையும் சொல்லிவிட்டு, அதுவும் பின்னாடி ஒல்லியான ஆள் உட்காந்தாலும் பின்னாடி வந்து நம்ம வந்து கேரியரோ இல்லை எதனா ஒரு டாப் பாக்ஸோ இல்லை சீட்டு இது பண்ணுற மாதிரி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா அந்தளவுக்குலாம் கம்ஃபர்ட் இருக்காதுங்க. ஆனால் சோலோவாக ஓட்டுறதுக்கு சரியான கம்ஃபர்ட்டுங்க. அடுத்த வீடியோ வந்து நட்பின் அடையாளம் கபிலர் குன்றுக்கு போனது விலாக் எடுத்து போட்டிருப்பேன் என் நண்பனோட. அதுக்கு வந்து ஒரு கமாண்டு கூடமே வரலங்க. வருத்தம், எனக்கு வருத்தம்பா. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் லாங் வீடியோவே நான் போடலங்க. எத்தனை வீடியோ லாங் வீடியோ அதுக்கப்புறம் போட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 வீடியோ லாங் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் 8 வீடியோவில் 2 வீடியோ 3 வீடியோ எனக்கு வந்து கமெண்டே வரல. மற்ற வீடியோவில் வந்து ஒரு 3 கமெண்ட் 4 கமெண்ட் தாங்க வந்திருக்கு. பெரிய அளவில் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் வேறு யாரும் இல்லை, நான் மட்டும்தான். ஏன்னா நான் தான் ரெகுலராக வீடியோ கொடுக்கல. இப்போ கூட வேறு ஊற்றுது. எதனால் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் உங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கோசரம் ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓவராக நாய்ஸ் ஊற்றுது. வேர்வை ஊற்றுது. மண்டை குழம்பு தான் என்னன்னு தெரில, பைத்தியம் பிடிச்சி போச்சு. நாய்ஸ் ஊற்று தான். எந்த அளவுக்கு வளர்றோம் பாருங்கள். சரி ஓகேங்க. இதுக்கப்புறம் வீடியோவை பெருசாக எடுத்துன்னு போக விரும்பலை. இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ யாருனா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.